உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு க்ளோஸான ஒரு பர்சன் அவங்க கூட நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு ஏதோ ஒரு ரீசனுக்காக 2 பேருக்கும் கேப் வந்துருச்சு. ஸோ அகைன் உங்ககிட்ட பேசணுமா வேண்டாமா அப்படின்ற கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டான வீடியோ. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லைஃப்பில் கவலையை கூட ஈஸியாக மறந்துடலாம். ஆனால் ஒரு சில பேர் ஏற்படுத்திட்டு போன காயத்தை நம்ம லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஏமாந்து போகிறத விட பெரிய வழி என்ன தெரியுமா? நம்ம ஏமாந்துட்டுருக்கோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது தான். உங்களை வெறுக்கிறவங்கக்கிட்டேயும் உங்களை காயப்படுத்துகிறவங்கக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசாமல் அமைதியாகவே போயிருங்க. ஏன்னா நம்ம அனுபவித்த அந்த வலியை எந்த காரணத்தை கொண்டும் அவங்க அனுபவிக்க வேண்டாம் அப்படின்ற நல்லெண்ணத்தினால ஆறுதலே கூற முடியாத ஒரு சில விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா அழுகை மட்டும்தான் மருந்தாக இருக்கும். இதை லைஃப்பில் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி உண்மையிலேயே அனுபவிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்றது நினைக்கிறத விட்டுட்டு வாழ்க்கையே நமக்காக தான் அப்படின்னு நினச்சி வாழுங்க. உங்கள் வாழ்க்கை செம சூப்பராக இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் வழிகளை நேசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல வழி கிடைக்கும். உங்களோட வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த டைமில் உங்களோட வாழ்க்கையும் ஈஸியாக இருக்கும். எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையில் பார்த்திங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஆனால் 1000 திருப்பு மன்னிப்பு கேட்டாலும் அதை சரி பண்ண முடியாது. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா பிரிவுன்னு ஒன்று வந்துட்டு அப்படின்னா திரும்ப அவங்க பேசினா கூட ஃபஸ்ட்டு இருந்த அந்த பாசம் கண்டிப்பாக இருக்காது. என்னோடய லைஃப்பில் எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீயே போதும் அப்படின்னு மாறுறதும், நீ மட்டுமே எனக்கு லைஃப்பில் போதும் அப்படின்னு இருந்தவங்க எதுவுமே தேவையில்லை இனி எனக்கு லைஃப்பில் அப்படின்னு மாறுறதும் பார்த்திங்கன்னா வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அது. ஒருத்தங்க கிட்ட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உண்மையை சொல் அப்படின்னு அழுத்தி கேட்குற உறவு கிடச்சிது அப்படின்னா நம்மளை விட ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி உறவு பார்த்திங்கன்னா அதிக பேருக்கு கிடைக்காது. நம்ம லைஃப்பில் ஒரு இடத்துல விழுறோம் அப்படின்னா அங்கே நம்ம எழுறதுக்கான ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். அழுறதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. நம்மளோட லைஃப்பில் விழுந்த நம்மளுக்கு எந்திக்கிறதுக்கும் கண்டிப்பாக வலி இருக்கும். அதை விட்டுட்டு அழுதுட்டு இருந்தா நம்மளுக்கு யோசிக்க கூட தெம்பு இல்லாமல் போயிடும். நம்ம லைஃப்பை வெறுக்கிறதுக்கு 1000 ரீசன் இருந்தாலும் வாழ்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம லைஃப்பில் எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காம உண்மையை சொல்லி சரண்டர் ஆயிருங்க. ஏன்னா பொய் நம்மளை வாழ விடாது, உண்மை பார்த்திங்கன்னா நம்மளை சாக விடாது. அதே மாதிரி தோத்தாலும் நம்பிக்கையோடு இருங்க. ஆனால் யாரையும் நம்பி மட்டும் தோத்துறாதீங்க. அந்த வழி பார்த்திங்கன்னா நம்மளோட மரணத்தை விட கொடிய வழியாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்கு உண்மை இல்லாதவங்கள நேசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அன்பு ஒரு நாள் தோற்று தான் போகும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்து போகிறதுக்கு பாதை இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் நடந்து போகிறது கூட ஒரு பாதை தான். அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கிடச்சிருக்க அந்த வாழ்க்கையை ரசித்து வாழ தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அழகான வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாரையுமே தொல்லை பண்ணாமல் தொடர்பில் இருந்தீங்க அப்படின்னா யாருமே உங்களை தொலைக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க உங்களை ஒரு திருப்பு ஏதோ ஒரு ரீசனால் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டு திரும்ப வந்தாங்க அப்படின்னா வர வரைக்கும் உங்களுக்கு நினப்பு எப்படி இருக்கும்னா நம்ம லைஃப்பில் திரும்ப ஒரு தடவையாவது வந்துட மாட்டாங்களான்னு தோணும். ஆனால் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க அன்றைக்கி நம்மளை விட்டுட்டு போனவங்க தானே அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு லைஃப்பில் உறுத்திட்டே இருக்கும். ஸோ திருப்பி நம்மளை விட்டு எப்போ போயிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு ரீசனுக்காக நம்மளை அவாய்ட் பண்ணியிருப்பாங்களா, அந்த ரீசன் திரும்படியும் மறுபடியும் நடந்துருமோ, இல்லை இதை ஒரு ரீசனாக சொன்னாங்க இதுக்கப்புறம் என்னென்ன ரீசன்லாம் வருமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் குழப்பமும் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லை கொடுக்காது. அதை மீறியும் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஹாய் பாய் சொல்கிற அளவுக்கு தான் அதை வச்சுக்க முடியும். பழைய மாதிரி க்ளோஸெல்லாம் கொண்டு போக முடியாது. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு க்ளோஸான ஒரு பர்சன் அவங்க கூட